Hi friends, today's special chicken masala. Restaurant style chicken masala. அதாவது chicken curry எப்படி நம்ம வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் கோழி இறைச்சி 1 கிலோ எடுத்துக்கங்க. சின்னதாக வெட்டி வச்சிங்க. வெங்காயம் 1, கருவேப்பிலை 1 தாளிக்க. உருளைக்கிழங்கு 2 நல்லா சின்னதாக வெட்டி தண்ணியில் போட்டுச்சிங்க. தேங்காய் பால் நம்ம 1 கப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். மசாலாத்தூள் சிக்கன் கறி பவுடர் 6 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். ஸோ இதையும் எடுத்து வச்சிங்க பிளெண்ட் பண்ண. தாளிக்க பட்டை, பூவு, கிராம்பு, லவங்கம் இது 4 எடுத்து வச்சிங்க. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிக்குவோம். செராய் 1, வெங்காயம் 2 தக்காளி பழம், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 6 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ சட்டி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடான பிற்பாடு அந்த 4 ஸ்பைசஸ் இருக்குல்ல, பூவு, பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிப்போம். ஸோ அது ஒரு மாதிரி வந்த பிற்பாடு எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயமும் கறி லீஃப் கருவேப்பிலையும் போட்டு வதக்குவோம். வெங்காயம் நிறம் மாறணும். நல்லா வாசமாக இருக்கேன். ஓகே, வெங்காயம் நிறம் மாறிடுச்சு. நல்லா ஒரு லெவல் எல்லாம் ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவோம். இது போட்டு தான் இன்னும் மணமாக இருக்கும். ஓகே, இது நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் இதில் போட்டுக்குவோம். மஞ்சள் பவுடர், மஞ்சள் பவுடர்லாம் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பூண்டெல்லாம் ஸோ அது போட்டுக்குவோம். அது போட்டு நல்லா தாளித்து மூடிப்போம். நல்லா கொதி வருது. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்குவோம். அப்புறம் பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு கோழி இறைச்சி போட்டுட்டேன். ஸோ இப்போ அது போட்ட பிற்பாடு நம்ம வேக வைப்போம். சிக்கன் ஸ்டாக் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் ப்ராஸு அதாவது எம்எஸ்ஜி போடாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் ப்ராஸை போட்டிருக்கேன் சிக்கன் ஸ்டாக். ஸோ உங்களுக்கு இது வீட்டில் நீங்கள் பாய்க்க மாட்டிங்கனாக்கா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம், போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் மசாலா குக் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக போட்டு ஆகணும். ஸோ அதனால் நான் 2 டீஸ்பூன் எம்எஸ்ஜி போட்டிருக்கேன். அப்படி வீட்டில் எம்எஸ்ஜி இல்லைனாக்கா நீங்கள் சிக்கன் ஸ்டாக் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுவோம். நம்ம கோழி இறைச்சியும் உருளைக்கிழங்கும் ஒரே டைமில் போட்டோம். நம்ம உருளைக்கிழங்கு செக் பண்ணாலே தெரியும் கோழி இறைச்சி நல்லா வந்துருச்சா இல்லை நல்லா இருக்கும். அது உருளைக்கிழங்கு வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா கொதி வரட்டும்.
உருளைக்கிழங்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். டார்க் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோம் நேரத்துக்காக. கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். தேங்காய் பால் 1 கப்பு ஊற்றிக்கலாம். சிக்கன் மசாலா கறி நம்ம ரொட்டி ஜாலோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடையும் சாப்பிட்லாம், காலைல பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம். our சிக்கன் மசாலா இஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்கிறது சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த நியூ வீடியோவில் பார்ப்போம். பாய். ஹாப்பி குக்கிங். காட் பிளஸ் யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Drop it.